சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வந்தது அட்வான்டேஜ். ஃபிளாப் ட்ரேடுன்னாங்க, அது ஃபிளாப் ட்ரேட்லாம் கிடையாது. ரிசல்ட்டு சஞ்சுவே கொடுத்துட்டாரு. 4 மேட்ச் சிஎஸ்கேக்காக ஆடினதுக்கு அப்புறம் உண்மையா சிஎஸ்கேனால என்ன பண்ண முடியும், சிஎஸ்கேக்காக என்ன பண்ணணும்ன்றத புரிஞ்சாடுறாருல, இதுதான் சஞ்சு. அது மேட்டர் இல்ல ப்ரோ. இப்ப ஜெயிச்சாச்சுல, ஆல்வேஸ் பாசிட்டிவ். சீகா சார் சொன்ன மாதிரி ஜெயிச்சாச்சு, அவ்வளவுதான். இந்த வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து கண்டிப்பா தொடரும். சிங்கத்தின் வேகத்தை தொடரும் மாதிரி பிளே ஆஃப் போறோம். கப்படிக்க கூட சான்ஸ் இருக்கு. வேற லெவல். தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸ். மேட்ச் நல்லா போச்சு. ஓவர் 10 பத்தி நிறைய விஷயம் போச்சு. மேட்ச் நல்லா போனதோட போன சீசனே ஓவர் போட்டு நல்லா அடிச்சாங்க. இந்த சீசன் பாத்தீங்கல்ல, தலைவன் சிஎஸ்கேக்கு ஆடினது ரொம்ப கம்மி மேட்ச். போன மேட்ச் ஆர்சிபியோட கொஞ்சத்துக்கு சிஎஸ்கே அவுட் ஆகிற ரேஞ்சு. ஹெல்மெட் தூக்கி தலைவன் அடிக்கிறான். ஆஹா, ஒரு அக்ரஷன் வருது, ஒரு எனர்ஜி வருதுன்னு பார்த்தா இதுதான் டிப்பிக்கல் சிஎஸ்கே பிளட். ஒரு 4 மேட்ச் சிஎஸ்கேக்காக ஆடினதுக்கு அப்புறம் உண்மையா சிஎஸ்கேனால என்ன பண்ண முடியும், சிஎஸ்கேக்காக என்ன பண்ணணும்ன்றத புரிஞ்சாடுறாருல, இதுதான். சஞ்சு பத்தியும் பேசலாம். சஞ்சு 100 அடிச்சாரு. அது என்னதான் சொன்னீங்க, சஞ்சு வந்து என்ன பண்ணாரு, கழட்டுவாரு, கழட்டிட்டாருல. ஹோம் கிரவுண்டு ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டா சரிப்பா. ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு சஞ்சு சாம்சன் பத்தி பேசக்கூடாது, நியாயம். 100 அடிச்சதுக்கு ஓகே, 100ன்னு சொல்லணும், அதானே ரைட்டு. ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி வேர்ல்டு கப் வந்துச்சு. சஞ்சு 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 கிளிக் ஆகுங்க, சஞ்சு 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 100 அடிங்க சஞ்சு அப்படின்னு எல்லா ஃபேன்ஸும் தானே வந்தாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் மட்டுமா வந்தாங்க? அப்ப மட்டும் சஞ்சு 100 அடிக்கணும். இப்ப சஞ்சு 100 அடிச்சாலும் அதை பத்தி பேசக்கூடாது, என்ன நியாயம்? சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வந்தது அட்வான்டேஜ். ஃபிளாப் ட்ரேடுன்னாங்க, அது ஃபிளாப் ட்ரேட்லாம் கிடையாது. ரிசல்ட்டு சஞ்சுவே கொடுத்துட்டாரு. கேப்டன்சி இனிமே பெட்டரா பண்ணலாம், இன்னும் பெட்டரா ஆகும். போக போக இன்னுமே அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போகும். ருத்து தலைமை இம்ப்ரூவைஸ் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சம் அவர் பார்த்து கத்துக்கிறாரு. இனிமே கத்துக்கணும். அப்படி இன்னும் டைம் எடுக்கிறாருன்னா மேபி அப்ப நீங்க யூ கேன் கோ ஃபார் கேப்டன்சி சேஞ்ச் நினைக்கிறேன். சேஞ்சா, குர்ஜப்னீத் சிங் வரணும்னு கதறனு 2 நாளைக்கு முன்னாடி வீடியோவே போட்டேன். அதுக்கேற்ற மாதிரி குர்ஜப்னீத் உள்ள வந்திருக்காரு. அகில் ஹுசைன் சொன்னா பெங்களூர்லயே சொன்ன அகில் ஹுசைன் இறக்கணும்னு. இப்ப இறக்குனாங்க. அதே மாதிரி சஞ்சு 10 ஓவர் இல்ல ருத்து 10 ஓவர் ஆடணும்னு கேட்டோம். இதுவரையும் ஆடல, ஆனா இன்னைக்கு ஆடினாங்க, மேட்ச் ஜெயிச்சாங்க. இதுதான் ருத்து இல்ல சஞ்சுக்கு கிளிக் ஆகணும். கடைசி ஒரே நிக்கணும். அட்லீஸ்ட் அந்த 15 ஓவர் வரை நின்னாங்க அப்படின்னா பைசா வசூல். ஓகேவா ப்ரோ? சஞ்சு சாம்சன் வந்து உங்களுக்கு ஒரு கிரவுண்டுக்காக ஆடுற பிளேயர் கிடையாது. அவங்கலாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். ஆனா இன்னைக்கு ஒரு மாடர்ன் டே கிரிக்கெட் எப்படி இருக்கு, மாடர்ன் டே T20 எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு வைபவ் சூரியவன்ஷி மாதிரியே ஆடணும், ஒரு அபிஷேக் சர்மா மாதிரி ஆடணும். அது கேம் வந்து பாராட்டலாம். ஆனா அதே மாதிரி எல்லா பிளேயரும் ஆடணும்னு நினைக்கிறது எந்த வகையில் எடுத்துக்கணும்னு தெரியல. இவங்கெல்லாம் தான் விண்டேஜ் பிளேயர்ஸ். லைக் அந்த விண்டேஜோட பிளட், அந்த விண்டேஜ் எனர்ஜியில கேமை புரிஞ்சு ஆடுறவங்க. என்னைக்கா இருந்தாலும் இந்த மெத்தட் கரெக்ட். அதுக்கு நான் புது மெத்தடு வைபவ் சூரியவன்ஷி ஆன்லைன்லாம் போட்டுறாதீங்க. அவரோட மெத்தடு புதுசு. ஒவ்வொருத்தங்களோட இண்டிவிஜுவலும் ஒரு ஸ்டைலும் ஒன்று இருக்கும். அந்த ஸ்டைலு படி போனா இந்த மாதிரி ஜெயிக்கலாம். அவங்க ஸ்டைல் அது. சிஎஸ்கே இன்னொரு விஷயம் பண்ணா என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா? ருத்ராஜ் வந்து ஃபார்மோட ஆடணும். இன்னைக்கு ஆக்சுவலா என்னன்னா, நீங்க பால்ல இருந்து அடிச்சு இன்னும் ஆடி இருந்தீங்க அப்படின்னா இன்னுமே மாசா இருந்திருக்கும். கொஞ்சம் டக்குன்னு அந்த ஒரு டஃப் கால் வரையும் போச்சு. பட் ஓகே, ஓவர் 10 வந்து ஆட்டாங்க. காரணத்தை கொண்டு அந்த ஓவர் 10 டிராப் பண்றாதீங்கப்பா. அது ஒரே ஒரு ரிக்வஸ்ட், அவ்வளவுதான். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஓகே, அது வந்து ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. பாப்போம், அவர் ஏதோ சொல்லிட்டு போற அப்படி பேசக்கூடாது. சென்னை வந்து எப்பயுமே நாலேஜபிள் கிரவுண்ட் தரும். தோனி இல்லாம வந்து மேட்ச் வந்து உருவாக்குறாங்க. தோனி வருவாரு, அனந்தர் அடுத்த மேட்ச் வருவான்னு இருக்காரு. தோனி இல்லாமையும் சென்னை சூப்பர் கிங்ஸால ஜெயிக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் நல்ல பிளேயர். சஞ்சு சாம்சன் அடிச்சா பவுலிங் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். கலீல் அகமது வந்து ஃபீல்டிங் நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஆமா, அது மேட்டர் இல்ல ப்ரோ. இப்ப ஜெயிச்சாச்சுல, ஆல்வேஸ் பாசிட்டிவ். சீகா சார் சொன்ன மாதிரி ஜெயிச்சாச்சு, அவ்வளவுதான். இந்த வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து கண்டிப்பா தொடரும். சிங்கத்தின் வேகத்தை தொடரும் மாதிரி பிளே ஆஃப் போறோம். கப்படிக்க கூட சான்ஸ் இருக்கு. ஆனா பவுலிங் மட்டும் கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டோம்னா சிஎஸ்கே. ஆமா, இந்த 2 போதும் ப்ரோ. ஏன்னா ஃபீல்டிங்கால முடியும்.
எங்களால் டிபெண்ட் பண்ண முடியும்னு காமிச்சிட்டாங்க. அப்போ எப்பயுமே முதல்ல பேட்டிங் முடிக்கணும். பேட்டிங் முடிச்சா 200 அபோவ் எடுக்கணும். இல்லையா அவங்கள வந்து 170 180 வச்சு எடுத்து வின் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் வின்னிங் ஸ்ட்ரீக் இருந்தாலே போதும். மனுஷனுக்கு கான்பிடன்ட் இருந்தாலே தன்னால வந்துடும். கண்டிப்பா வருது ப்ரோ, எழுதி வச்சுக்கோங்க. 3 அடி வாங்குறோம் சிவாஜி மாதிரி, திரும்ப கொடுத்தாச்சு. இனி வந்து சிங்கத்தின் வேட்டை வந்து கர்ஜனையோட கேஜிஎஃப் மாதிரி பிஜிஎம் போட்டு நல்லா வந்துடும். தோனி எல்லாமே முடியும். புத்தாண்டுல வாராரு. தோனி வந்தாலும் வராட்டியோ சென்னை வந்து எப்பயுமே நாலேஜபிள் கிரவுடு. கொஞ்சம் தற்கொலை ஃபேன்ஸ் வந்து ஆர்சிபி வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்கான்னு அவனுக்கும் தெரியாது. என்ன மேட்ச் நடக்குது, யார் பவுலரு பேட்ஸ்மேன் ஒண்ணும் தெரியாது. ரொம்ப ஈஸியான கப் நம்மளே வாங்க. விராட் கோலியோட தீவிரமான ஃபேன். இந்தியா பேட்டிங் முடிச்சா விராட் கோலி சப்போர்ட் பண்ணல. ஆனா நான் வந்து அனுபவப்பட்டிருக்கேன். பெங்களூருக்கு போனேன். இந்த டீ ஷர்ட்டை கிழிக்கிறது, லேடிஸ் தேவையில்லாம டச் பண்றது, இதெல்லாம் படிக்காத செய்யறது. அவர் சொல்லுவான் ப்ரோ, செஞ்சு காமிப்போம். சிவாஜி மாதிரி 3 அடி வாங்கியாச்சு, திரும்ப கொடுத்தாச்சு. திரும்ப எப்படி எந்திக்கணும்னு தெரியும், அடி வாங்கணும் தெரியும். நாலேஜபிள் கிரவுடு எந்திரிச்சு வருவோம். நம்ம வந்து சொல்ல விட செயலை செஞ்சு காமிப்போம். ஆல் தி பெஸ்ட். அது ஓகேதான். ருத்ராஜ் கைக்வாட் வந்து கேப்டன்சி வந்து குடுக்குறாங்க. எப்பயுமே வளர்ற பிளேயர் வந்து தோத்தா தட்டி கொடுக்கணும். அதுதான் தமிழனுக்கு அழகு. எப்பயுமே தோத்ததுக்கு அப்புறம் ஒரு ஆளை பிடிச்சு அமுக்க கூடாது. கண்டிப்பா பிளே ஆஃப் போவாங்க, கப்படிக்க சான்ஸ் இருக்கு. அப்ப வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து பேசணும். சிஎஸ்கே வந்து நல்லாவே ஆடினாங்க. பேட்டிங் நல்லா ஆடினாங்க. மேஜரா ஃபீல்டிங் தான் ப்ரோ. ஆக்சுவலா ஃபீல்டிங் நல்லா பண்ணாங்க. 3 மேட்ச்ல ஃபீல்டிங் சரியா பண்ணல. பவுலிங் வந்து நல்லாவே ஓவராலாவே நல்லாவே போட்டாங்க. நல்லாவே பண்ணிருக்காங்க ப்ரோ, பெட்டரா பண்ணிருக்காங்க. இல்ல ப்ரோ, சத்தியமா பத்தாது. இந்த மேட்ச் ஆக்சுவலா சொல்ற மாதிரி விக்கெட் எடுத்துட்டாங்க. ஸ்டப்ஸ் இருந்திருந்தாங்கன்னா மேட்ச் ரொம்ப இன்னுமே க்ளோஸா போயிருக்கும். ஆக்சுவலா இந்த ரன்ஸ் பார்த்தாது. இன்னும் கொஞ்சம் ருத்ராஜ் கைக்வாட் மெயினா கான்ட்ரிபியூட் பண்ணலாம். சஞ்சு சாம்சன் மட்டும் ப்ரோ கேப்டன்சி அவர் கொஞ்சம் க்ளூலெஸ்ஸா இருக்காரு ப்ரோ கொஞ்சம் அவர். ஏன்னா இத்தனை மேட்சா ஓகே ரொம்ப அடிபட்டாரு. இந்த மேட்சுமே கொஞ்சம் என்ன அவர் டக்குன்னு புரிய மாட்டேங்க. யாராச்சும் ஒருத்தவங்க கைடன்ஸ் கொடுக்கலாம். ஆக்சுவலா இன்னைக்கு சஞ்சு ஆக்சுவலா கைடன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த ஃபீல்ட்ல பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு. என்ன பாருங்க, ஆயுஷ் மாத்திரை தான் ப்ரோ பண்ணும். ஆயுஷ் மாத்திரை சஞ்சு சாம்சன் ஓப்பன் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஏன்னா ருத்ராஜ் 1 டவுன்ல வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி தரலாம். ஆயுஷ் மாத்திரைக்கு அவர் வந்து அதிரடி. ஸோ நம்ம 6 ஓவர்ஸ்லேயே நம்ம அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரன்ஸ் நல்லா வந்துடும். ஸோ கான்ஃபிடன்ஸ் நல்லா வரும். தோனி இல்லாமன்றப்போ நான் ஆக்சுவலா தோனி ரசிகர் தான் நானுமே. ஸோ தோனி இல்லாமன்னு பாக்குறப்போ கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. கொஞ்சம் மிஸ் ஏதோ சம்திங் மிஸ் ஆகுது. ஆமா, சிஎஸ்கே ஒரே ஸ்பின்னர் மட்டும் தான் ஆடுறாங்க. அகில் ஹுசைன் இன்னைக்கு தான் ஆடினாங்க. அவர் நல்லா அடி வாங்கிட்டாரு. கொஞ்சம் இன்னும் நல்லா ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம். ஏன்னா தோனி ஃபுல்லாவே மாஸ்டர் மைண்ட். அவர் ஸ்பின்னரை வச்சு தான் நல்லா இது பண்ணாரு. இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ. மேபி நெக்ஸ்ட் இயருக்கு இன்னும் டெவலப் பண்ணலாம். ஏன்னா கரெக்டு தான், எல்லாரும் கேட்கலாம். பட் ஆனால் இப்போதான் டெவலப் ஆகுற மாதிரி இருக்கு. ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, நல்லது நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சென்னை ஜெயிச்சிச்சு. நான் ரொம்ப மிஸ் பண்றது சுரேஷ் ரெய்னா. ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் சுரேஷ் ரெய்னா. கண்டிப்பா டோனி இல்லாம அடுத்த டீம் வரணும். கண்டிப்பா சிஎஸ்கேக்கு டோனியே வச்சுட்டு இருக்க முடியாது. நம்ம டோனி அடுத்த ஒரு ஜென்ரேஷன் உருவாக்கிட்டு தான் இருக்காரு. அவரு பண்றது கரெக்டா தான். சேட்டாக்கு நமக்கு நல்ல மரியாதை கொடுப்போம், சொல்ல வேணாம். சேட்டா இஸ் ஆல்வேஸ் சேட்டா. ஓகே, இந்த மேட்சுக்கு இந்த ரன் ஓகே தான். நம்ம இதை தாண்டி அடிக்கணும், அவ்வளவுதான். பவுலிங் இது நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க. நல்ல ஜிம்மி ஓவர்டன்ஸ் செம்மையா போட்டார். வாய்ப்பே கிடையாது. ஆனா லைவ்ல உட்காந்து பார்த்தேன். ஓகே, அவர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்சம் கஷ்டம் தான். அவர் இவ்வளவு தூரம் கத்துக்காரு. அது இருக்குதான், ப்ரெஷர் இல்லாம கிடையாது. கண்டிப்பா இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா சச்சுனுக்கே அந்த ப்ரெஷர் இருந்துச்சு. அது கேக்வாட் இருக்கலாம். கண்டிப்பா போகணும். வேற என்ன பண்றது? சிஎஸ்கே ஃபேனா நாங்க எதிர்பார்க்கறது எல்லாம் தான். பூஸ்டா இருக்கும் ப்ரோ. ஓவர் டர்ன் மட்டும் நல்லா பண்ணியிருந்தாருங்க. மற்றபடி 3 பேர் நல்லா பண்ணா. 100 ஆகும்போது கடையில் பரவாயில்லைங்க, நல்லா இருந்தது. ஆனா பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுங்க. நிறைய கேச்சஸ் அப்படி இல்லைங்க. அவர் பேட்டிங் பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஆனா பட் ஃபீல்டிங் எல்லாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். நிறைய கேட்ச் மிஸ் பண்ணிக்கிறேன் இத்தனை இதுலையுமே. ஆனா வின் பண்ணிட்டோம், அது வரைக்கும் பரவாயில்ல. ஃபீல்டிங் இம்ப்ரூவ் பண்ணணுங்க, பவுலிங் இம்ப்ரூவ் பண்ணணும். பேட்டிங் எல்லாம் நல்லா இருக்கு. ஃபீல்டிங் அண்ட் பவுலிங்
ஆனா 2 டீம் நல்லா தான் போகலாம். பவுலிங் இந்த வாட்டி நல்லா பண்ணிருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ். கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும். இதை வச்சே நல்லா கொண்டு போனா நல்லா இருக்கும். டோனி இல்லாம ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது, அது எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தோனி இல்லாம பாக்குறதா கஷ்டமா இருக்கு. இந்த 3 மேட்ச் தோத்து இந்த மேட்ச் ஜெயிச்சது எப்படி இருக்கு? அது ஒரு மாதிரி நல்லா பெருமையா இருக்கு. இதுல இருந்து டாப் 4 போக நினைக்கிறீங்களா? அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இதை விட எல்லா டீமும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. என்ன பெட்டரா பண்ணா சிஎஸ்கே பெர்ஃபார்ம் பெட்டரா பண்ண ஆள் இல்லையே. நெக்ஸ்ட் ஆக்ஷன்ல பாப்போம். வேற லெவல். தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸ். 3 மேட்ச் தோத்து இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? இவங்க காரைக்கால வந்திருக்காங்க இந்த மேட்ச் பார்க்கணும்னு, அதனால பயங்கர சந்தோஷம். ஆர்சிபி எப்படி 18 இயர்ஸ் லாயலா ஃபேன்ஸ் ஆனாங்களோ நாங்களும் லாயலா இருப்போம் சிஎஸ்கேக்கு. சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க ஒரு வேளை. சூப்பரா இருந்துச்சு. பவுலிங் யூனிட் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சிஎஸ்கே? பவுலிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. முன்னாடி கூட நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. சஞ்சு சாம்சன் அவுட் ஆகாம ஆடினாரு. சூப்பரா 64 எடுத்துட்டாரு. சூப்பரா ஃபீல் பண்றோம். இப்போ வந்து நம்ம மேட்ச் ஜெயிக்க ஒரு வாய்ப்பு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, செம்மையா என்ஜாய் பண்ணேன். செம்ம, அதுக்கு தான் வந்ததே மெயினா. சாம்சன் நாங்க வந்த மாதிரியே செஞ்சுரி அடிச்சிட்டாரு. முதல் செஞ்சுரி இந்த ஐபிஎல்ல வர, அதுவும் நம்ம சாம்சன் கையில இருந்து. சூப்பர் என்ஜாய். பவுலிங் எப்படி பாக்குறீங்க? கம்பேக் கொடுத்தாங்க. இது பவுலிங் கம்பேக்கா பார்க்கல, பட் ஆனா நல்லா இருந்தது. மிச்ச மேட்ச் கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச் நல்லா இருந்தது. இந்த ரெண்டு போதும் நினைக்கிறீங்களா? மத்த கிரவுண்ட்ல மத்த கண்டிப்பா பத்தாது ப்ரோ. பவுலிங்லாம் கண்டிப்பா இன்னும் ஸ்ட்ராங் பண்ண வேண்டியது இருக்கு. லைக் அகேல் ஹுசேன், அதுக்கப்புறம் நூர் அகமத் வந்தாரு. இந்த மேட்ச் நல்லா இருந்தது. ஸோ பாப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது. பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவர் தான் ப்ரோ லைக் திருப்பி நம்ம கையில மேட்சை கொண்டு வந்தது ஜேமி வார்டன் தான். சூப்பரா கொண்டு வந்தாரு. பாப்போம் இதுக்கப்புறம் எப்படி போகுது. ஆனா எங்க நம்பிக்கை வந்து திருப்பி 6th கப் லோட் ஆயிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா சாம்சங் கையில இதுக்கப்புறம் போகும்னு நினைக்கிறேன். பாப்போம் இதுல இருந்து எப்படி வருவாங்கன்னு பாக்குறீங்க. எப்போ லைக் இது ஒன்றும் நமக்கு புதுசு இல்லை. கம்பேக் கொடுக்கறது ஒன்றும் நமக்கு புதுசு கிடையாது. ஸோ கண்டிப்பா திருப்பி கீழே இருந்து மேல வரதான் போறோம். கப் அடிக்கிறோம் ப்ரோ, அவ்வளவுதான். தோனி இல்லைன்னு சொல்ல முடியாது ப்ரோ. எப்படி பின்னாடி அவர் இருக்கதான் செய்வாரு. பட் கண்டிப்பா இப்போதைக்கு இல்ல, அவ்வளவுதான். திருப்பி வரதா போறாரு. வந்ததுக்கப்புறம் நீங்களே பாப்பீங்க என்ன நடக்குதுன்னு. இவங்க ரெண்டு பேருமே ஓபனிங் பண்ணா நல்லா இருக்கும் பாருங்க. ஆயுஷ் மாத்ரேவும் சாம்சங் ஓபனிங். இல்ல என்ன கேட்டா நான் வந்து ஆயுஷ் மாத்ரேவும் சஞ்சுவும் தான் ஓபன் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா ருத்ராஜ் வந்து ஒரு 1 டவுனுக்கு வந்து சூப்பரா இருப்பாரு. பட் ஆனா அவங்க 2 பேரும் தான் நல்லா இருக்கும். பட் டீம் மேனேஜ்மெண்ட் என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல. அவங்க வச்சிருக்காங்க, நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறோம். பாப்போம். பெட்டரா பண்ணா சிஎஸ்கே என்ன பண்ணும்? பவுலிங் பண்ணும், பவுலிங் நல்லா பண்ணும், அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லை. சூப்பரா போச்சு. பேட்டிங் சூப்பர், ஃபீல்டிங் பெஸ்ட். பவுலிங் கொஞ்சம் சுமார் தான், ஆனா ஃபீல்டிங்னால ஜெயிச்சிட்டோம். இந்த ரெண்டு போதும் நினைக்கிறீங்களா? இப்போ இதே மாதிரி பவுலிங் போட்டிருந்தாங்க, ஃபீல்டிங் பண்ணா போதும், ஜெயிச்சிடலாம். சூப்பர் சேட்டா, அடிப்போலி. பவுலிங் கம்பேக் கொடுத்திருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? பெட்டரா கொடுத்துருக்காங்க. கலீல் அகமது மட்டும் நல்லா போட்டா போதும், மற்ற எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து இந்த வாட்டி ஃபுல்லா ஸ்பின்னர்ஸ் என்ன கேட்டா இந்தியன் ஸ்பின்னர்ஸ் போடலாம். நூர் அகமது இது பண்ணிட்டு இவர்லாம் இருக்காரு, நம்ம கௌதம்லாம் இருக்காரு, அவரை யூஸ் பண்ணலாம். கெய்க்வாட் கேப்டன்சி எப்படி இருக்கு? கெய்க்வாட் கேப்டன்சி முன்னாடிக்கு இப்ப பரவாயில்ல. இல்ல அவர் வந்து கிரவுண்டுக்கு சரி. என்ன கேட்டா கெய்க்வாட் கொடுக்கறதுல சஞ்சு சாம்டன் கொடுத்தா பெட்டரா இருக்கும். ப்ரோ பக்கா மேட்ச். நாங்க எதிர்பார்த்து வந்து நடந்துச்சு ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ. நான்லாம் என்ன ப்ரோ இப்படி யாரே நினைச்சிருந்தேன். இன்னைக்கு தான் பக்காவா மேட்ச் காட்டியிருக்காரு ப்ரோ. செம ப்ரோ. போலிங் நல்ல போலிங் ப்ரோ. கரெக்டா லைன் அப்ல எடுத்து வந்தாங்க. நல்ல போலிங், பக்கா ஃபீல்டிங் வேற. நம்ம விஜய் தான் வருவாரு. சூப்பரா இருந்ததுண்ணா, பயங்கரமா இருந்தது மேட்ச். பக்கா மேட்ச் ப்ரோ. ஃபீல்டிங் பவுலிங் எல்லாமே இந்த வாட்டி கரெக்டா பண்ணாங்க. பவுலிங் வந்து நல்லா பண்ணிருக்காங்க. பவுலிங் நல்லா பண்ணாங்க, ஃபீல்டிங் நல்லா பண்ணிருக்காங்க. இதே மாதிரி பண்ணாங்கன்னா சான்ஸ் இருக்கு பிளேயருக்கு. போதும் நினைக்கிறீங்களா? இல்ல ரன் வந்து மத்தவங்க கூட கம்பேர் பண்ணது இன்னும் கொஞ்சம் அடிக்கணும் ரன். ஏன்னா கெய்க்வாட் கேப்டன்சி எப்படி பண்ணிருக்காங்க? ஜெய்க்வாட் கேப்டன்சியோட மத்தவங்க எல்லாருமே எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து இது பண்ணிருக்காங்க. இல்ல சாம்சங் ட்ரேட் எடுத்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அந்த ஃபார்ம் கண்டினியூ ஆகணும். கண்டினியூ ஆகுங்க. தொடர்ந்து 3 மேட்ச் இந்தியா வேர்ல்ட் கப் அடிச்சிருக்காரு. இந்த மேட்ச் நல்லா அடிச்சிருக்காரு. கண்டினியூ பண்ணுவாருங்க. டேபிளோட பாட்டம்ல இருக்காங்க. இதுல இருந்து எப்படி பாக்குறீங்க சீசன்? 2010 11 நினைக்கிறேன் இப்படிதான் இருந்தாங்க. அப்புறம் மேல வந்தாங்க. திரும்ப ஒரு அதே நம்பிக்கையில வருவாங்கன்னு நம்புறோம். செமையா இருந்ததுங்க. சிதம்பரத்துல இருந்து வந்திருந்தோம், ரொம்ப என்ஜாய் பண்ணோம். 3 மேட்ச் லாஸ் ஆயிடுச்சு, ஆனா இந்த மேட்ச் சூப்பரா ஜெயிச்சிருக்கோம். பவுலிங் அருமையா பண்ணாங்க. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சொதப்பினாங்க, அடுத்தடுத்து ரொம்ப பிக்கப் பண்ணி சூப்பரா ஜெயிச்சாச்சு. நல்லா போயிடுச்சு. சஞ்சு செஞ்சுரி கூட நல்லா செஞ்சுரி கூட. பேட்டிங் எப்படி பண்ணிருந்தாங்க? சிஎஸ்கே பேட்டிங் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதோட சஞ்சு சாம்சன் நல்லா இருந்தாங்க. கெய்க்வாட் கேப்டன்சி எப்படி இருக்கு? கெய்க்வாட் கேப்டன்சி எப்படி பண்றாங்க? கெய்க்வாட் கேப்டன்சி எப்படின்னு கேக்குறாங்க. கெய்க்வாட் கேப்டன்சி கொஞ்சம் ருத்ராஜ் கெய்க்வாட் கொஞ்சம் நல்லா விளையாடுறாரு. ஒரு 4 அடிச்சாரு. சிஎஸ்கே சூப்பரா விளையாண்டாங்க. ஃபைனலா அந்த டெத் ஓவர் யார் பவுலிங் போடுறாங்களோ அவங்க ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு. எனக்கு நான் நம்புறேன்.
இதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்பேக் தான், மென்ட் ஃபார் கம்பேக்ஸ். இதுக்கப்புறம் கம்பேக் கொடுப்பாரு. சாம்சங் பேட்டிங் இன்க்ரெடிபிளாக இருந்தது ஆக்சுவலாக. அவர் பழைய போன லாஸ்ட் ப்ரீவியஸ் மேட்சஸ் கொஞ்சம் டச் இல்லாமல் இருந்தார். இப்போ திரும்பி ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஹோப் அவர் வந்து வேர்ல்டு கப்ல எப்படி கண்டினியூ பண்ணாரு அந்த கண்டினியூ பண்ணாரு. இந்த மேட்ச் யாரு கேட்பான் கேப்டன்சி ப்ரீவியஸ் மேட்சோட இந்த மேட்ச் மச்சு ரொட்டேஷன் ஆஃப் த பவுலர்ஸ் வந்து நல்லா பண்ணாரு இந்த மேட்ச். ஆக்சுவலா மேபி அது சில பேருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். ஏன்னா சிஎஸ்கே மாரி ஒரு ஃப்ரான்ச்சைஸி அவர் வந்து எடுத்துட்டு பண்ணணும்னா லாட் ஆஃப் ப்ரெஷர் அவருக்கு இன்க்ளூட் ஆயிருக்கு. ஹோப் அவர் வந்து ரெக்கவர் ஆகி வருவார்னு எதிர்பார்க்குறேன். ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கப்புறம் எத்தனை காலத்துக்கு தோனி இருப்பாருன்னு தெரியல. இப்போ இது வந்து எல்லாருக்கும் எல்லா பிளேயர்ஸுக்குமே ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கும், மாரல் ஒரு ஹையா இருக்கும் ஆக்சுவலி. அந்த 11 பிளேயிங் 11 தான் செட் ஆகலன்னு தோணுச்சு. இப்போ இந்த மேட்ச்ல நல்லா செட் ஆயிருக்கு. ஹோப் நல்லா போவாங்க. யாரு ப்ரோ? ஜேமி ஓவர்டன் வந்து ஆக்சுவலா போன வருஷம் எல்லாரும் எதிர்பார்த்துருப்பாங்க. ஏன்னா ஏன் இவர் இது பண்றோம் ரீடைன் பண்றோம் அப்படின்ட்டு. ஆனா ஏன் இன்னைக்கு ரீடைன் பண்ணோன்றதுக்கு நல்லா பதில் சொல்லியிருக்காரு. அவரோட இந்த நம்ம பவுலிங் அட்டாக்லேயே யாரும் 145+ போட்டதில்ல. அவர் நல்லா கன்சிஸ்டண்டா போட்டுட்டு இருக்காரு. அவர் நல்ல ஃபீல்டரு, பேட்டிங் நல்லா இது பண்ணுவாரு. இப்போ பிராவோ எடுத்து அவர் ஃபீல் பண்ணுவான்னு எதிர்பார்க்குறேன். ஆக்சுவலா இன்னைக்கு இன்னும் பிரேவிஸ் ஆட வரல, இதில் ஆட வரல. மேபி அவங்க வந்திருந்தா இன்னும் அதிகமா போயிருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் இடையில கொஞ்சம் இதாகிட்டாங்க. பட் ஹோப் அவங்க நல்ல கடைசியில் கொஞ்சம் கப்பா கொடுத்து இது பண்ணிட்டாங்க. சரி, ஓகே 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 ஓகே. இன்னைக்கு எம்எஸ் தோனி ஆடல சரியா? ஆனா இந்த ஸ்டேடியம் ஃபுல்லா ஆள் வந்தாங்களா இல்லையா? ரைட். வச்சு பண்ற ஸ்கேம் எம்எஸ் தோனி இல்ல அவர் இன்னும் ஏமாத்தி டிக்கெட்டே விக்கிறாங்க இவங்க. ஆமா, திரும்ப வந்துட்டு சொல்லு. பாத்தீங்களா மேட்ச் முதல்ல ஜெயிச்சு, இனிமே தொடர்ந்து ஜெயிப்போம். நேற்று ஆர்சி பாத்தீங்கன்னா சின்ன பசங்க அடி வாங்கலாம். பாத்தியா 70 அடிச்சாரு தம்பி சூர்யாவா. அந்த அடி கொண்டு போதாது போல, திரும்பி வந்துடாம போல. நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம ஒரு கம்பேக்கர் நினைக்கிறேன் நான் கண்டிப்பா. அதான் வந்து ட்ரோல் பண்ணது கொஞ்சம் நிறுத்தணும். தேவையில்லாம ஆர்சிபி ட்ரோல் பண்ண அவங்க எண்ணம் பார்த்தீங்கன்னா கெட்ட எண்ணம் தான். அந்த கெட்ட எண்ணம் தான் தோத்துட்டாங்க ஆர்சிபி. இனிமே நம்ம ஜெயிச்சுனே வரும். இன்னும் வெற்றி பாதை. சஞ்சு சாம்சன் அச்சு 100 பாத்தீங்கன்னா சோட்டா பீம் மாதிரி பொலன்னு வந்துட்டாரு. கேப்டன் நல்லாதான். இனிமே வந்து எதிர்பார்க்க ரொம்ப ஜெயிச்சுனா அப்படியும் கிடையாது. ஏன்னா ஒரு 100 அச்சாவே வின் பண்ண மாதிரி தான். நீ வேர்ல்டு கப் பாத்துருப்பீங்க. 100 அச்சு எல்லா மேட்ச் வின் பண்ற மாதிரி தான். இனிமே ஒரு எல்லாமே மேட்ச் வின் பண்ண எதிர்பார்க்கறேன். அதான் நம்ம திரும்பி மீண்டு வந்துட்டுமே. ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணாம திருப்பி ஒரு அடியா வைப்பாங்க. தோனி பார்த்தனா அவரோட குரு அந்த சிஷியன் வந்து நிறைய வழிநடத்து போவார் நம்ம எதிர்பார்க்கறேன். ஆனா ஒரு சிலர் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணோம். நல்லா பவுலிங் வந்து ஓவர்டன் பவுலிங் பாத்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்தாரு. அது முக்கியம் பார்த்தா டேவிட் மில்லர் போல்ட் எடுத்தாரு. அதுதான் கொஞ்சம் ஹைப்பா இருந்தது. நல்லா இருந்துச்சு. மேட்ச் பார்க்காம வெளிய நின்னாச்சு. ஆஸ்ட்ரேலியா மேட்ச் பார்த்து அந்த கப் தான் ப்ரோ உங்களுக்கு. வேற ஒண்ணும் இல்ல. பேக் டு ஃபார்ம் அதான். நீங்க ஓகே ஓகே பார்க்கலாம் ப்ரோ. நாளைக்கு ஜெயிச்சா என்ன ப்ரோ பண்ற? ஜெயிச்சா என்ன பண்ற? ஜெயிச்சதுக்கு 49 பேருக்கு காவு கொடுத்தாங்க இவங்க. இந்த வாட்டி